மதுவிலக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. திருவண்ணாமலை இந்த மீன் சந்தை பகுதியை வந்து சுத்தி காட்ட அப்புறம் கூட எல்லாம் நல்ல கலகல மீன் எல்லாம் கொண்டு வராங்க. 800 ரூபாய் கிலோ. இந்த மீன் வடிவை பாருங்க, இவ்வளவு வடியா இருக்கு. இது குட்டி குட்டி கனவா இருக்கு பாருங்க. இது ஓட்ட கனவா இல்ல, பெரிய பெரிய ஆளெல்லாம் வச்சு வைக்கிறாங்க. இங்க பெரிய மீன் பாருங்க, பெரிய பீஸ் மீன் மீன் எல்லாம் வெட்டி கொடுக்குறாங்க. ஹாய் ஹலோ வணக்கம். மற்றொரு காணொலி வாயிலாக இணைந்திருக்கிற ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இன்றைக்கு இந்த காணொலியில நான் வந்து பார்த்தீங்கன்னா திருகோணமலையில் நான் இன்றைக்கு நிற்கிறேன். திருகோணமலை இந்த மீன் சந்தை பகுதியை வந்து சுற்றி காட்டப்புறம் அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் சனிக்கிழமையில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிக அளவான மக்கள் வந்து வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் வந்து இந்த மீன்கள் எல்லாமே வந்து என்னென்ன விலைகளில் வந்து விற்கிறாங்க அப்படின்னு சொல்லித்தான் இந்த காணொலியில் வந்து தரப்போகிறேன். யாராவது உங்களோட சேனலுக்கு வந்து புதுசாக வாரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். இப்போ பாருங்க, நான் நிற்கிற இடம் வந்து பாருங்க, இதில் வந்து ஒரு மணிக்கூடு கோபுரம் இருக்கு பாருங்க, எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 8:25 ஆச்சு. ஓகே, இந்த ரவுண்டை போட்டு இன்றைய நாளில் சனிக்கிழமை இந்த வீதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடற்படை கலை வீதின்னு போட்டிருக்குது. அந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மரக்கறி சந்தை இருக்குது. மரக்கறி சந்தை அந்த பகுதியில் இருக்குது. இங்கல பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு விகாரை ஒன்று இருக்குது பாருங்க, புத்த விகாரை ஒன்று இருக்குது. அப்படியே அங்கே அந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஓகே, பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ரொம்பவும் கொஞ்சம் பிஸியாக தான் இருக்குது பாருங்க, நிறைய வாகனங்கள் வந்து போகுது. இல்லை, சனிக்கிழமை என்றால கொஞ்சம் பிஸியாக தான் இருக்குது நகர பகுதி. இங்கே பாருங்க, இல்லை போலீஸார் இல்லாமல் வந்து கடமையில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. அப்படியே இங்கே வந்தோம்னா இதுதான் வந்து மீன் சந்தை பாருங்க. நிறைய வாகனங்களில் இந்த மீன்கள் கூலரில் எல்லாம் வந்து ஏற்றி கொண்டிருக்காங்க அந்த பகுதிகளில். இங்கே பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பகுதி தான் மீன் சந்தை பகுதி பாருங்க. இதில் வெளியில எல்லாம் வந்து சின்ன சின்னதாக இதில் பாருங்க மீன்கள் எல்லாமே வந்து விற்று கொண்டிருக்காங்க. இங்கே பாருங்க, இதில் வந்து பாருங்க சூட மீன் இருக்குது. இதுலேயும் சின்ன சின்ன மீன்கள் எல்லாமே வந்து விற்கிறாங்க. உள்ளுக்கு போவோம் நாங்கள் பாருங்க, கூட எல்லாம் நல்ல கலகல மீன் எல்லாம் கொண்டு வராங்க. ஓகே பாருங்க, இவ்வளோ பிஸியாக இருக்குன்னு பாருங்க. நிறைய மீன்கள் எல்லாமே வந்து விற்று கொண்டு இருக்காங்க பாருங்க. எவ்வளோ மீன்? எவ்வளோ மீன்? எவ்வளோ? 1500 ரூபா, 700 ரூபா. பெரிய பெரிய இறாலெல்லாம் மட்டும் விற்கிறாங்க. மீனை பாருங்க, ரொம்ப பெரிய பெரிய இவ்வளோ மீன் பாருங்க. இறால் இறால் 1500 ரூபா பாருங்க. இறால் 1500, எவ்வளோ பெரிய இறால்னு பாருங்க. பெரிய பெரிய மீன்லாம் வந்து விற்கிறாங்க பாருங்க. பெரிய ஒரு மீன் சந்தை. ஆனா இந்த மீன் வந்து எவ்வளோ அடியோண்ணா? எவ்வளோண்ணா இது? கிலோ 1000 ரூபா. எவ்வளோ மீன்? 1600 ரூபா. 1600, 1500 பாருங்க. எவ்வளோ மீன்கள் வச்சுருக்காங்க. இறால் இதில் பாருங்க, திருக்கை இருக்கு, திருக்கை இருக்குது, இதில் கனவாய் இருக்குது. இங்கே பாருங்க, கனவா என்ன இல்லைண்ணா? கனவா 1000 ரூபா கிலோ. ஓகே ஓகே பாருங்க, இது 1000 ரூபாய் கிலோ பாருங்க. இந்த மீன் வடிவை பாருங்க, இவ்வளோ வடியா இருக்கு, நல்ல வடியா இருக்கு. இந்த மீனை பாருங்க, சூப்பரா இருக்குல்ல, பெரிய மீனை பாருங்க, இவ்வளோ பெரிய மீன் உண்டு. எவ்வளோண்ணா வைக்கல? 1200 ரூபா. என்ன பேர் இதுக்கு? முரல் பாருங்க, பெரிய முரல் பாருங்க, 1200 ரூபாய் கிலோ. குட்டி குட்டி கனவா இருக்கு பாருங்க. இது ஓட்ட கனவா இல்ல? ஓட்ட கனவா இல்ல, நெட் கனவா. குட்டி குட்டி கனவா பாருங்க. சரியான பிஸியா இருக்கு இங்கால. இங்க அது எவ்வளோ அண்ணா? இது 1300 ரூபாய் கிலோ. பாருங்க,
பெரிய என்ன பேர் தலைவர் இங்க பெரிய மீன் பாருங்க பெரிய பீஸ் மீன் 1300 பாருங்க இலங்கை கடற்தொழில் கூட்டுத்தாவனம் பாருங்க போட் வச்சுக்காங்க கூட்டுத்தாவனம் சொல்லி எங்களை பாருங்க என்ன இது கூற முறையா ஆனா இது கூறி பண்றதா இல்ல கூட மீன் இல்ல கனவா இருக்கு எல்லாம் அந்த குட்டி குட்டி கனவா வைக்கிறாங்க கிலோ 300 இது 700 அது 300 என்ன அது கனவா 1100 பாருங்க விலைகளை போகுது பாருங்க கீரி மீன் 700 சூட மீன் கிலோ 300 குட்டி குட்டி மீன் கிடைக்குன்னு குட்டி மீன் அதிகமா குட்டி மீனை பாருங்க அதில் பாருங்க மீன் எல்லாம் எடுத்து ஐஸ் பாக்ஸுக்கு போட்டு பண்ணிக்கிறாங்க இது எவ்வளோ அது சூறையா எவ்வளோ அது 1100 கிலோ பாருங்க 1100 பாறை இல்ல கரகணி பாறை இல்ல பாறை என்ன எவ்வளோ கிலோ 1500 பாருங்க இதான் இந்த கருங்கனி பாறைன்னு சொல்றது கிலோ 1500 ஆனா நண்டு நண்டு 1700 நண்டு பாருங்க மீன் 1500 கடல் நண்டுங்க சார் பாருங்க எவ்வளோ கிலோ 250 சூரியா கீரி மீன் என்ன பாருங்க 300 இங்க 250 900 ஒரு இடங்கள்ல ஒரு விலையில விற்கிறாங்க இந்த சூட மீன் கீரி மீன் அதிகமா பார்க்கணும் சூடா கீரை எவ்வளோ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விலையில வைக்கிறாங்க பாருங்க இங்கே பாருங்க $800 கிலோ 800 திருக்க பாருங்க அது என்ன மீன் என்ன கலர் மீன் மஞ்சள் அது என்ன பேர் கல் மீன் ஓகே நண்டு 800 நண்டு பாருங்க கொஞ்சம் சின்ன நண்டு 800 ஒரு விலைகள்ல விற்கிறாங்க ஒரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விலையில வந்து விற்கிறாங்க சூட மீன் கீரி மீன் அதிகமா பார்க்கக்கூடிய மீன் இருக்கு இறால் 1800 பாருங்க இறால் இது கொஞ்சம் பெரிய இறால் 1800 விற்கிறாங்க இவ்வளவுதான் சந்தை பகுதி இந்த பகுதியில் பாருங்க மீனெல்லாம் வெட்டி கொடுக்குறாங்க பாருங்க மீன் கலவுறதுக்கு நடுவில் பெரிய தொட்டி நாட்டி வச்சுக்காங்க இதுல உடன் மீன் வெட்டிக்கிறாங்க உடன் மீன் வெட்டுறாங்க பாருங்க ஓகே ஓரளவுக்கு சுற்றி பார்த்தோம் நினைச்ச அளவுக்கு பெரிய மீன் சந்தைலாம் இல்லை எங்களை பகுதியில் சின்னதாக அந்த கூலர் இதெல்லாம் வச்சு இதுன்றாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சந்தை பகுதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய சந்தை பகுதி எல்லாம் இல்லை ஒரு குறிப்பிட்ட அளவு பெரிய அளவிலான மீன்கள் வந்து அதிகமாக நாங்கள் பார்க்க முடியலை இப்போ சின்னதாக அந்த கீரி மீன்கள் சூட மீன்கள் இறால் நண்டுகள் கூட அதிக அளவிலாக வந்து பார்க்க முடியல நண்டெல்லாம் வந்து சரியான குறைவாக தான் இருக்குது
இங்கே பாருங்க, இங்கே இந்த கடற்பரப்பு அதையும் காட்டுறேன் பாருங்க. இங்கே இந்த கடல் பரப்பு இருக்கு. இந்த இடத்துல அந்த மீன்கள் எல்லாமே வந்து பிடிச்சு கொண்டு உடனே கொண்டு வந்து விற்பாங்க. பாருங்க இவ்வளோ வழியாகன்னு சொல்லி. ஏய், திருக்கோணச்சிலம் தெரியுது, அங்க பாருங்க திருக்கோணச்சிலம் தெரியுது. நாங்க இந்த கடற்பரப்புக்கு வந்துட்டோம் பாருங்க. சூப்பர்ல, வேற லெவல்ல இருக்கு கடல். நல்லா அமைதியா இருக்கு காலமேல. அங்க பாருங்க, அதான் திருகோணமலை. அந்த பாருங்க சிவனுடைய சிலை தெரியுது பாருங்க, திருகோணமலை சிலை. இங்க நிறைய போட் இருக்கு பாருங்க, இவ்வளவு போட் இருக்குன்னு பாருங்க, நிறைய போட் இருக்கு. வாவ், சூப்பரா இருக்குல்ல, வேற மாதிரி இருக்கு. ஓகே, இதோட நானும் என்னோட இந்த காணொலியை வந்து நிறைவு செய்கிறேன். இந்த மீன் சந்தை பகுதியை வந்து உங்களுக்கு எல்லாம் சுத்தி காட்டுவோம்னு சொல்லித்தான் இந்த காணொலி. பிடிச்சிருந்தா மறக்காம உங்க கருத்துக்களை வந்து சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இன்னொரு அழகான காணொலியில வந்து சந்திக்கிறேன். பாய் பாய், டேட்டா.